அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தற்போது ஈரான் சரமாரியாக பதிலடியாக கொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஈரான் தலைவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு புதின் பதில் இதுதான் அப்படின்னும் ஒரு விஷயம் வெளியாகி வந்துட்டுருக்குங்க. இது குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உலக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தற்போது ஈரான் சரமாரியான பதிலடியாக கொடுத்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஈரான் தலைவரை இஸ்ரேல் கொலை செய்து விட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு அவர் கொடுத்த பதில் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல சர்வதேச செய்தி நிறுவனங்களின் பத்திரிகையாளர்களை புதின் வந்து கடந்த 18ஆம் தேதி சந்தித்திருந்தார். அப்போது அவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு புதின் பதிலும் அளித்திருந்தார். அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஈரான் தலைவர் கமேனியை கொலை செய்து விட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியும் இருந்தார். இதற்கு புதின் இப்படியான சாத்தியங்கள் குறித்து நான் விவாதிக்க கூட விரும்பல, இது கேள்விக்கு மிகச்சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு கூறியிருக்காரு. இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல பரவலாக பகிரப்பட்டும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பத்திரிகையாளர் இந்த கேள்வியை எழுப்ப காரணமும் இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே சண்டை தொடங்கிய போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி வைத்திருந்தார். ஈரான் தலைவர் கமேனி எங்கு பதுங்கி இருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அவரை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், உடனே எங்களுடன் ஒப்பந்தத்திற்கு வாருங்க, நிபந்தனையின்றி சரணடையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கமேனியை கொல்ல மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருந்தாலும் இஸ்ரேல் கமேனியை கொல்வதையே இலக்காக வைத்திருக்கிறது. இதற்கு அமெரிக்கா உதவியும் செய்துவிட்டு எங்களுக்கு எதுவும் தெரியாது, இஸ்ரேல் தான் கொன்றது அப்படின்னு பழிய தூக்கி அந்நாட்டின் மீதும் போட்டுவிடும். இந்த பின்னணியில தான் பத்திரிகையாளர் கமேனியின் கொலை குறித்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனை தொடர்ந்து ஈரான் அரசியல் தொடர்பாகவும் புதினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இன்று ஈரான்ல அரசியல் சலசலப்புகள் நடக்கிறதா சொல்லப்படுது, ஆனா அந்நாட்டு மக்கள் அரசுக்கு முழு ஆதரவாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஈரான்ல அரசியல் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது அமெரிக்கா இஸ்ரேலின் இரண்டாவது திட்டம். அரசியல் தூண்டிவிட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு அரசை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் திட்டமிட்டு வராங்க. இருப்பினும் ஈரான் மக்கள் அந்நாட்டு அரசுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தும் வந்துட்டு இருக்காங்க. இதை தான் புதின் தனது பதிலில் விளக்கியும் இருக்காரு. மேலும் ஈரான் இஸ்ரேல் விஷயத்தில் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்வு காண முடியும் என்பதை தாம் உறுதியாக நம்புவதாகவே கூறியிருக்காரு. அதுபோல இஸ்ரேலின் தாக்குதலையும் கண்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி குண்டுமழை பொழிந்திருக்காங்க. நேற்று இரவும் விடிய இந்த தொடர் ஏவுகணைகள் ட்ரோன்கள் தாக்குதல் பல பகுதிகளில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு ஆதரவுக்கு தெரிவிக்கும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா, சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஈரான் அணுசக்தி திட்டத்தை முடக்கக்கூடிய நோக்கத்தில் ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பெயரில் அந்நாட்டின் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் ஈரானின் நடான்ஸ் உள்ளிட்ட முக்கிய அணு நிலையங்கள் மீது வந்து குண்டு வீசப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய அணு விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள் பலரும் கொல்லப்பட்டாங்க. இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் ட்ரூ ப்ரொமிஸ் 3 அப்படின்ற பெயரில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானும் ஏவுகணைகளை சரமறையாக வீசி தாக்குதலும் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த மோதலில் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக அமெரிக்கா உதவி செய்து வரக்கூடிய நிலையில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டலும் விடுத்தார். இந்த மிரட்டலை நிராகரித்த கமேனி ஈரான் ஒருபோதும் யாரிடமும் சரணடையாது அப்படின்னும்
அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தலையிட்டா சரி செய்ய முடியாத இழப்பை சந்திக்கும் அப்படின்னு பதில் மிரட்டல் விடுத்தாரு. இதனால மத்திய கிழக்குல பதற்றமான சூழல் நிலவி வந்துட்டுருக்கு. இந்த போரில் அமெரிக்காவும் களமிறங்குமோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானின் பல ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை அழித்தாதான் தலைநகர் தெஹ்ரான் வான்பரப்பை கைப்பற்றியிருப்பதாக கூறியிருக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து தனது போர் விமானங்களை அனுப்பி குண்டு வீசி வந்துட்டு இந்த நிலையில இஸ்ரேல் ஈரான் போர் 8வது நாளாக இன்றும் நடித்திருக்கிறது. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் தொடர் குண்டுமழை பொழிந்திருக்காங்க. இரவு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 450 ஏவுகணை தாக்குதல்களையும் ஈரான் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனை சேதமானது. இந்த தாக்குதலில் ஏராளமானோர் பாதிக்கவும் பட்டாங்க. மேலும் ஈரான் ராணுவம் இஸ்ரேலின் டெல் அவிவ், ஹைபா ஆகிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்வே தூதரின் வீட்டின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டதாக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் தெரிவித்திருக்காரு. இதற்கு அவர் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்காரு. இந்த குண்டு வீச்சில் யாருக்கும் காயம் ஏற்படல. இதற்கு இடையில ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யாவின் அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் நேற்று சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினாங்க. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த இரு தலைவர்களும் போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தினாங்க. இந்த நிலையில ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் ட்ரிமிடி பெஸ்கோவ் ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து செய்தியாளர்களிடம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஈரானை அமெரிக்கா அழிப்பதை தவறான நகர்வு அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. இது மேலும் போரை தீவிரப்படுத்தும். இத்தகைய மோதல் முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்கா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கமேனியை கொன்றால் ஈரானில் பயங்கரவாதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத அவரை கொல்ல நினைப்பவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனிடையே வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரான் அணு ஆயுதத்தை அடையக்கூடாது என்பதில் ட்ரம்ப் தெளிவாகவே இருக்காரு. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் போரில் இணைவது குறித்து இன்னும் 2 வாரங்களில் ட்ரம்ப் முடிவெடுப்பாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவும் தெரிவித்திருக்காங்க. மத்திய ஆசியாவில் முழுமையான போரின் அபாயத்தை இஸ்ரேல் அதிகரித்து வருவதாக உயரதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக வடகொரியாவின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இன்று உலகம் காணும் நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் அமைதியை பாதித்த புற்றுநோய், ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு என்பதையும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு அழிப்பதில் முக்கிய குற்றவாளி என்பதையும் தெளிவாக நிரூபிக்கிறது. மத்திய ஆசியாவில் ஒரு புதிய போரை கொண்டு வந்த சியோனிஸ்டுகளும் அவர்களை ஆர்வத்துடன் பாதுகாத்து ஆதரிக்கும் பின்கதவு சக்திகளும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு அளிப்பதற்கு முழு பொறுப்பாளர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான வடகொரியாவின் அறிக்கை ஈரானுடனான அதன் நெருங்கிய உறவை பிரதிபலித்திருக்கு. ஈரானும் வடகொரியாவும் 1973 முதல் நெருங்கிய உறவை கொண்டிருக்காங்க. ஈரானை போல வடகொரியாவும் அதன் ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் காரணமாக அமெரிக்கா மேற்கு நாடுகளால் தொடர்ந்து தடைகளுக்கு இலக்காகி வரும் நாடு என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். இஸ்ரேலில் இருந்து அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வாபஸ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வர்றதுனால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் கூடுதலாக பணியாற்றி வந்த தூதர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை விமானம் மூலம் வெளியேற்று அமெரிக்க வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. இது குறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை தூதரக அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்த தகவல் கிடையாது. அதுபோன்று தரை வழியாக ஜோர்டன் மற்றும் எகிப்து நாடுகளுக்கு சென்ற அமெரிக்கர்களினுடைய எண்ணிக்கை குறித்தும் இதுவரைக்கும் தெரியல. இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹாபி எக்ஸ் தளத்தில் அமெரிக்க மக்களை வெளியேற்ற விமானம் மற்றும் கப்பல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பதற்கு சற்று முன்னதாகவே அமெரிக்கா மீட்பு விமானம் இஸ்ரேலில் தரையிறங்கி விட்டது அப்படின்னும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். வடக்கு ஈரானில் இருக்கக்கூடிய செம்னான் பகுதியில் நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. இது
ரிக்டர் அளவில் 5.1 புள்ளிகள் பதிவாகியதால் ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. வடக்கு ஈரான்ல செம்னான் என்ற பகுதி இருக்கு. இந்த இடத்திற்கு தென்மேற்கே 27 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்று முன்தினம் ஏற்பட்டிருக்கு. இது ரிக்டர் அளவில் 5.1 புள்ளிகள் பதிவாகியது. இந்த நிலநடுக்கத்தால் லேசான பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்னும் ஈரான் தெரிவித்திருக்காங்க. செம்னான் பகுதி ஈரானின் ஏவுகணை உற்பத்தி மையம் அருகே அமைஞ்சிருக்கு. ஈரான் அணு ஆயுத தயாரிப்புல தீவிரமாக உள்ளது என கூறி அந்நாடு மீது இஸ்ரேல் தாக்கியதால இரு நாடுகளிடையே போர் மூண்டிருக்கு. இந்த நேரத்தில் ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஈரான் அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டதா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு.